ஓம் சர்க்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ் ஜெய். அவமாக தர்ப்பணம் ரொம்ப ஒரு விசேஷமானது, முக்கியமானதும். பொதுவாகவே அவமாகம் பார்த்துட்டிங்கன்னா, பெருமாள் நிறைய பெருமாளுக்கும் ஒரு பிரீத்தியை தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அவமாகம். பெருமாளுக்கு அனந்த கோடி நாமங்கள் இருந்தாலும் அன்பில் அதிபன் அப்படின்ட்டு ஒரு நாமம் இருக்கு. அன்பில் அதிபன்னா அதாவது அன்புக்கு அதிபரா சுவாமி இருந்து இந்த அவமாக நாட்கள்ல தான் அப்படி ஒரு விசேஷமான நாமம் பூண்டு அனுக்கிரகம் பண்றாராம். நாளைக்கு எந்த பெருமாளை பார்த்தாலும் இந்த மாதிரி அன்பில் அதிபா அன்பில் அதிபன்ட்டு சொல்லிட்டு சுவாமி நம்ம வணங்குறதுனால, வழிபாடு பண்றதுனால சுவாமியோட அனுகிரகம் கூடுதலா கிடைக்கும். அன்பில் அதிபன்னா பாருங்க, சுவாமி அவ்வளோ அன்பை நம்ம மேல நாளைக்கு பொழியறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி அவமாகம் கூடிய வேலையில நம்ம இது பண்ணலாம். அதுக்கு எப்படி வாய்ப்புன்ட்டு பார்த்துங்க. நிறைய பூஜைகள் உண்டு. இந்த 3 இலையில வச்சு சம்திங் நிறைய அன்னதானங்கள்லாம் நெய்வேத்தியம் பண்ணலாம் பெருமாளுக்கு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏழைங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கலாம். எல்லாம் 3 மடங்குல பண்றது நாளைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்படி ஒரு விஷயமும் உண்டு இந்த அவமாகத்துல. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உண்டு. சுப்ரஜா அப்படின்ட்டு இந்த கன்று குட்டிய, அதாவது பசு கன்றுக்குட்டி சுப்ரஜா நினச்சி இந்த காமதேனு பட்டி இப்படிலாம் அந்த காமதேனு லோகத்து கோமாதாங்கள் இருக்காங்க இல்லையா, அதில் சுப்ரஜா என்று அவங்கள ஒரு தேவலோக பசுக்குட்டி, அவங்கள மனசில் நினச்சிட்டு கூட அந்த கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் நாளைக்கு சம்திங் ஏதாவது ஒரு அந்த கன்றுக்குட்டியோட நல்லா கொஞ்சம் வெந்நீர் முடிஞ்சா வச்சு நல்லா அந்த கோபூஜை பண்ணுற மாதிரி அந்த கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுங்களுக்கு அழகா ஒரு சின்னதா ஒரு வஸ்திரம் சம்திங் புட்டெல்லாம் நல்லா அழகா போட்டு அந்த கன்றுக்குட்டிக்கு பிடிச்ச குட்டி குட்டி என்னென்ன பிடிக்கும், கீரைகள், பழங்கள், வெல்லம், சம்திங் என்ன அதுக்கு நல்லது அதையும் பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஐஸ்கிரீம் நிறைய கேட்குன்ற மாதிரி அப்புறம் அதுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடாது இல்லையா. அதுக்கு எது நல்ல சத்தான ஆகாரமான என்ன இருக்கோ அதெல்லாம் கூட நாளைக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுவும் ஒரு வகையில் நம்ம சந்ததிகளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும்.